ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புதாங்க. அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆக போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பப்போ லைவ் அதை போதுன்ற போல் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி எதெல்லாம் நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ்ல வந்து சொல்ல முடியலையோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பாட் ஆகல அப்படின்னா உடனே பாட் ஆயிடுங்க. மேலும் வந்து இந்த நாளைக்கு தான் சாட்டர்டே இல்லைங்களா, நாளைக்கு நைட் வந்து 9 PM வந்து லைவ் வரலான்ற மாதிரி நான் போல் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த போல் வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ நிறைய போல் வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து லைவ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் டவுட், அப்போ வந்து நாளைக்கு வந்து இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பத்தின அனாலிசிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து லைவ்ல பத்தி பேசலாங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பேச போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே வந்து பிரேக் அவுட் ரேஞ்சில் இருக்காங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட் அட்டைன் ஆயிருக்காங்க அண்ட் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸ் பத்தி தான் இப்போ வந்து நம்ம பேச போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கும் போதே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்குமே வந்து நல்ல ரேலி தான். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 19% வரைக்கும் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் ரேஞ்சிலேருந்து உயர்ந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் ரேஞ்சு. இந்த ட்ரேடிங் ரேஞ்சில் முக்கால்வாசி வரைக்கும் வந்து உயர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இது போவோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாஞ்சலி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு டிமாண்ட் ஜோனு. இந்த டிமாண்ட் ஜோன்ல இருந்து ஒரு சேனல் பேட்டர்ன்ல வந்து மேலே கீழே போயிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன், நல்ல வந்து டைட் ரேஞ்ச் சைட்வேஸ் கன்சாலிடேஷன். ஸோ இப்போ கரெக்டாக இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 இப்போ வந்து 6th டைம் டச் ஆகிட்டு ஃபால் ஆயிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நம்ம இந்த அப்கமிங் டேஸ்ல வந்து இந்த லைனை உடைக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ட்ரேடிங் ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து நியூ ட்ரேடிங் ரேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ பத்தாஞ்சலி ஃபுட்ஸை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி வியூ பண்ணுங்க. அடுத்து வந்து ஷாம் மெட்டாலிக்ஸ் தான். ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, ஸோ ஆல்ரெடி வந்து ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது கொடுத்துருச்சு, அதாவது பிரேக் டவுன் வந்து கொடுத்ததுக்கு. பிரேக் டவுன் கொடுத்ததுனால இப்போ வந்து ஷாம் மெட்டாலிக்ஸோட வியூ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து டவுன் சைடில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து டவுன் சைடில் இருக்குன்றதுனால இப்போ வந்து இந்த ரேஞ்ச் இதுவாகும் போது நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து டவுன் சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுங்க. இதெல்லாம் தான் வந்து ட்ரேடிங் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்து பிளான் பண்றவங்க வந்து பிளான் பண்ணுங்க. இப்போ வந்து ஷாம் மெட்டாலிக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அடுத்த இது வந்து போயிடலாம். அண்ட் இந்த வீடியோவை ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து கிளியரா பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து டிமாண்ட் வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அது என்ன ரீசன் அப்படின்றத அந்த வீடியோல வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். நீங்க இதுல நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்க. ஒரு 3 நாள் 4 நாள் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன் ஏன் இந்த சப்போர்ட் ஜோன் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றத நான் வந்து தெளிவா சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க பாருங்க உடனே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்க நல்ல ரேலிங்க. ஸோ இப்போ வந்து இங்க கீழே வந்துட்டு இருக்காங்க, வரட்டுங்க. இன்னமும் நல்லா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இங்க வந்துட்டு ஒரு யூட்டர்ன் கொடுக்கும் பட்சத்துல நம்ம வந்து ஸோ ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் நீங்க வந்து வியூ பண்ணலாம். நம்ம இல்லைங்க இப்போ எனக்கு வந்து இங்க வந்துட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மார்க்கெட்ல வந்து எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தினமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட ட்ரேடிங் செட்டப் கிடையாது. நம்ம மென்டர்ஷிப்ல இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்மளோட ட்ரேடிங் செட்டப் வந்து இது வந்து நம்மளோட ட்ரேடிங் சினாரியோ அண்ட் இதை வந்து மேட்ச் பண்ணல அப்படின்றது. ஸோ அந்த ரீசன்னால நம்மளுடைய ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். இந்த ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப்புக்கு வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ட்ரேடுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்றதை விட ட்ரேடுக்கு என்ட்ராவதுக்கு முன்னாடி வெயிட் பண்றது தப்பே கிடையாதுங்க. ஸோ அதனால நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ட்ரேடுக்கு முன்னாடி வெயிட் பண்ணணுமா நீங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடுக்கு பின்னாடி வந்து வெயிட் பண்றது வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான செட்டப் வர வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச்ல வந்து இப்போ வந்து ரைட் ஆயிட்டு இருக்காங்க சைட்வேஸ்ல. ஸோ 1 2 3 4 டச் எடுத்து இப்போ அப்படியே வந்து சைட்வேஸ் போயிருக்காங்க. ஸோ நான் தெளிவாக வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்தேன். இந்த டிமாண்ட் ஜோன், இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் டிசிஎஸ் வந்து
சைட்வேஸ்டு டு டவுன் சைடுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த லைன்லேருந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் நம்ம இங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்ஸ் வருது அப்படின்னாக்கா ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் வந்துனாக்கா சுப்ரியா லைஃப் சயின்ஸ் தாங்க. சுப்ரியா லைஃப் சயின்ஸ் வந்து நான் வந்து 2 நாள் முன்னாடி வீடியோவில் கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ சுப்ரியா லைஃப் சயின்ஸ் வந்து நல்ல வந்து ப்ரைஸ் வந்து நல்ல டைட் கன்சாலிடேஷனு, இதை பிரேக் அவுட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு, ஆக்சுவலாக இதை நான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னாக்கா இன்ட்ராடேல பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பிரேக் அவுட்டாக தெரியும். அண்ட் நம்ம வந்து ஸ்விங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்டே கிடையாது. ஸோ இன்னமும் பிரேக் அவுட் ஆகாம தான் இருக்கு. இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படின்னாக்கா, ஒன்று அப்கமிங் டேஸ்ல வந்து ஒரு சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்ட் வந்து மேலே போய் பிரேக் ஆகலாம், இல்லை டேரக்டாவே வந்து ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகி பிரேக் அவுட் ஆகலாம். பார்ப்போம் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் இது இல்லை. அவங்க வந்து நம்மளுடைய வியூ வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இங்க வந்து யூ டர்ன் எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ லம்பார்டு தான். ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் கிளியராகவே. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு கரெக்டாக இந்த ரேஞ்ச் வந்து இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐசிஐசிஐ லம்பார்டு பொறுத்த வரைக்கும் இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சை உடைக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பேக் டு பேக் வந்து நிறைய வந்து ஹிண்டரன்ஸ் லைன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணுங்க. அடுத்து வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு ஒரு நல்ல இதுவாக இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய செட்டப்குள்ளே வரலங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வரட்டும். இது எங்கே வரைக்கும் வருதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இடம் வரைக்கும் வந்து ரிவர்சல் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போதைக்கு வந்து இது நம்ம செட்டப்குள்ளே வராது. ஸோ ப்ரீமியர் எனர்ஜி லிமிடெட் தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நேத்து வந்து கெட்டின பார்த்தேன். பட் ஆனா வந்து எனக்கு நேத்து வந்து இதுவாக முடியல. இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து இத வந்து கொஞ்சம் இதுவாயிட்டேன். மிஸ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் நாம. ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ எப்படி போறாங்க அப்கமிங் டேஸ்ன்றத பார்ப்போம் நாம. அடுத்து வந்து ஐஆர்டிஏ தான். ஐஆர்டிஏ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து நான் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5 டச் கிட்ட ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இந்தியன் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நண்பா, ஸோ 1, 2, 3, 4 இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு 5. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதாமே நான் வந்து பார்க்குறேன் நண்பா. ஸோ இதை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்ச்லேருந்து ஒரு 10லேருந்து 12% வரைக்கும் ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த ரேஞ்ச்குள்ளே வந்து ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து வருது. இதை வந்து அப்படியே நோட் பண்ணி வைங்க. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பரான ஒரு கன்ஜஸ்டட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் வரும் அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ப்ரைஸ் மூவ் சின்ன சின்ன கேண்டில் இல்லாமல் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான மூவுமே பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்றத. ஸோ எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து கப் வித் ஹேண்டில் பேட்டர்ல ட்ரேட் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்குதாங்க இவங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நமக்கு இந்த பாட்டம் ஜோன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் வந்து வியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து நம்ம வந்து வியூ பண்ணலாம். ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்ப்போம் நம்ம எப்படி இருக்காங்க இவங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டாக் போயிடலாங்களா? நண்பா இன்னொரு விஷயம், நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய வந்து என் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. பிளஸ் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராமும் ஜாயின் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நம்மளுடைய மெயில் ஐடி, இதுதான் நம்மளுடைய மெயில் ஐடி. இதுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து அனுப்புங்க. நானே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நீங்கள் மென்டார்ஷிப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் அனைத்தையுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நவம்பர் மந்த்துக்கான மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஒரு சீரியஸாக எடுத்து பார்க்குறீங்க, ஒரு பேசிவ் இன்கம்மா இல்லைனாக்கா வந்து ஒரு ஃபுல் டைம் இன்கம்மா நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலான்ற மாதிரி வியூ இருக்குது அப்படின்னாக்கா ஸோ நம்மளுடைய மென்டார்ஷிப்புக்காக வந்து நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்க அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியும் திங்க் பண்ணுங்க. இல்லை நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக பார்க்குறேன் அப்படின்னாக்கா நம்மளோட யூடியூப் வீடியோவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து உள்ள வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவும் மறக்காம எல்லா வீடியோவும் நம்மளது பாருங்க. ஸோ இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடபிள்யூஎல் தான். ஏடபிள்யூ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 1, ஸோ 2, 3, 4. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம வந்து மேலே டச் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ள வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விக்கெல்லாம் வந்து விக்குக்கு உள்ள வந்து
அங்க இங்கன்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராக்டிஸ் அண்ட் ஒரு சில இது எல்லாமே இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட மென்டார்ஷிப்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு லைன் தான். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் இங்க வந்து பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு கரெக்டா. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 அண்ட் 4 டச் வந்து மேலே எடுத்ததுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 டச் கிட்ட வந்து எடுத்ததுக்கு கீழே. ஸோ இப்போ வந்து இது வந்து பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம பிரேக் ஆகும் பட்சத்தில் வந்து ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து கிடைக்கும் நமக்கு. ஆனால் என்னோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படின்னாக்கா இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் பிரேக் ஆகுன்றத வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு அப்படிதான் இருக்கு. பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்றத. அடுத்து வந்து ஹட்கோ பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இவங்க நல்ல ரேலி கொடுத்து மேலே போனாங்க. அப்படியே வந்து ஒரு குட்டி ஃபால் கொடுத்துட்டு அப்படியே சைட்வேஸ்ல இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க பிரேக் ஆகி மேலே போதாங்களா இல்லையான்றது அடுத்த கட்டம் நம்ம அதை பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து இங்க வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இதை வந்து நீங்க வந்து இப்படி பார்க்கணும் நண்பா. ஸோ இங்க வந்து ஒரு கப் வித் ஹேண்டில் ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ இது அப்படியே வந்து நம்ம வந்து இப்படியும் போடலாம் நாம. ஸோ இதுதான் இந்த கப் வித் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல தான் வந்து இப்போ வந்து இதுவாயிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து நமக்கு இங்க வந்து ஒரு லைன் ஃபாலோ இருக்கு. 1 2 3 இங்க வந்து கரெக்டா வந்து டச் ஆயிருக்கு 4. ஸோ 4 டச் எடுத்ததுக்கு பிளஸ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 டச் எடுத்ததுக்கு. ஸோ இது வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் வித் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இருக்கு. இங்க வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து கவுண்டர் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இன்னும் வந்து என்ன வந்து வேணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து பிரேக் அவுட் தான் வேணும். இங்க பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்கு. ஸோ ஹட்கோ உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வைங்க. அண்ட் பிஎஸ்சி ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பிஎஸ்சி வந்து இங்கேயே வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து அவங்க வந்து ரீச் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூவாக வந்து பேட்டர்ன் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கே 1 2 3 4 5 6 7 டச்சஸ் கிட்ட ஆயிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு நல்ல ஸோ நம்ம வந்து மென்டார்ஷிப்பில் பேசுறது அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ ஆமர் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இதுவாயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பார்க்குறேன். பார்ப்போம் இவங்க வந்து பிரேக் ஆகுதாங்க அப்படின்னும் போது இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கு. ஸோ பிஎஸ்சியும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு டெய்லி வந்து வியூ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான ஸ்டாக் லிஸ்ட் அவ்வளோதான் நண்பா. ஸோ தினம் ஒரு வீடியோவில் நம்ம வந்து உங்களை வந்து சந்திப்போம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டாக்ஸில் வந்து நம்ம வந்து சந்திப்போம் ஸ்டாக் வீடியோவில். ப்ளஸ் நம்மளோட யூடியூப் வந்து லைவ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து நம்ம இண்டெக்ஸ் ப்ளஸ் ஸ்டாக்ஸ் பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போதும். நீங்கள் லைவ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கிற போலில் வந்து எஸ் வில் ஜாயின் அப்படின்றத போடுங்க. நாளைக்கு நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.